எனக்கால வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இசான் கிசானா என்னைய வாழ ஃபார்முக்கு வரலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவும் இன்னைக்கு மாஸ் காட்டினால ஈஸியா இந்தியா மேட்சை 7 விக்கெட் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த மேட்ச்ல நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 208 ரன் வந்து எடுத்தாங்க. என்னப்பா இவ்வளோ பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். நம்மளோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அபிஷேக் சர்மா மேல வந்து இருந்துச்சு. அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா 2வது பால்ல மேட் ஹென்ரியோட பால்ல கேட்ச் கொடுத்து சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிருக்க வேண்டியது. ஆனா அவரோட கேட்சை டிராப் பண்ணி அதை 6 போக விட்டுட்டாங்க. ஆனா அதே ஓவர்ல சஞ்சு சாம்சனோட விக்கெட் எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படியோ மேட் ஹென்ரி வந்து சஞ்சு சாம்சனோட விக்கெட் எடுத்தாரு. சரி இவர் தானப்பா அவுட் ஆனாரு, அபிஷேக் சர்மா இருக்காரு, அவர் நின்று அதிரடி காட்டுவாரு அப்படின்னு வந்து பார்த்தா அவர் வந்து ஜேக்கப் டஃபியோட பால்ல கோல்டன் டக் ஆயிட்டாருங்க. அபிஷேக் சர்மா அவுட் ஆனோடனே நமக்கு பக்குன்னு ஆகி போச்சு. என்னப்பா இவர் தானே அதிரடி காட்டுவாரு, இவரே அவுட் ஆயிட்டா இன்னைக்கு நம்மளை யாரு காப்பாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம். அப்பதாங்க இசான் கிஷனும் சூரியகுமார் யாதவ் இருந்துகிட்டு எதுக்கு கவலைப்படுறீங்க, அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க எப்படி விளையாடுறோம்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இசான் கிஷான் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. மனுஷன் வந்து அதிரடின்னு சொல்லிட்டு பட்டை கிளப்பினாரு. ஒரு கட்டத்துல இசான் கிஷான் வந்து 70 ரன்னுக்கு மேல எடுத்து செஞ்சுரி நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. எப்படியும் இன்னைக்கு இசான் கிஷான் வந்து செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு தான் நம்ம ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இசான் கிஷான் வந்து சோதியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இருந்துட்டு எப்பா இன்னைக்கு வரேன் பாருங்க நான் ஃபார்முக்கு, நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் வந்து கடைசி வரைக்கும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து 80 ரன்னுக்கு மேல எடுத்து பட்டை கிளப்பிட்டாப்ல. இதனால நம்ம இந்தியா வந்து இன்னைக்கு மேட்சை வந்து 7 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டோங்க. ஆனா உண்மையிலே இந்த மேட்சை வின் பண்ணதுக்கு காரணம் நம்ம பேட்டிங்ல எல்லாருமே ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் என்ன ஆகும் அப்படின்னா அபிஷேக் சர்மா மட்டும்தான் வந்து விளையாடுவாரு, மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷனை கொடுத்து அவுட் ஆயிருவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அபிஷேக் சர்மா வேகமா அவுட் ஆனனால சூரியகுமார் யாதவ் கரெக்டான நேரம் பார்த்து ஃபார்முக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி இசான் கிஷானும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து நான் தவற விட மாட்டேன், நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. இவங்க 2 பேரோட அதிரடினால தான் இந்த மேட்சை நம்ம இவ்வளோ தூரம் வந்து கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ண முடிஞ்சுச்சு. இது மட்டும் இல்லாம நியூசிலாந்து இந்த அளவுக்கு மோசமா தோத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஃபீல்டிங்ல சொதப்பிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வந்த கேட்ச் எல்லாத்தையுமே கரெக்டா பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சமாவது மேட்சை டஃபா வந்து கொண்டு போயிருக்கலாம். ஆனா எப்படி இந்தியா தானே ஜெயிக்க போறாங்க, நம்ம வாட்டுக்கு ஃபீல்டிங் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அசால்ட்டா நியூசிலாந்து ஃபீல்டிங் பண்ண மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இப்ப இந்த மேட்சை இந்தியா ஜெயிச்சது மூலமா இந்த T20 சீரீஸ்ல 2-0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து முன்னிலையில வந்து இருக்கிறோம். ஆனா நியூசிலாந்து வந்து ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காம 2 மேட்சுமே கண்டினியூஸா வந்து தோத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அடுத்தடுத்த மேட்ச்ல பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நியூசிலாந்து வந்து வெறி கொண்டு காத்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அடுத்த மேட்ச் வின் பண்ணாலே நம்ம இந்த T20 சீரீஸை வந்து வின் பண்ணிடலாம். அதனால 3வது மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.